நான் சந்தோஷத்தில் இருக்கணும் என்னென்னா இந்த மடி வந்து கிட்ட கரைக்கு வந்த உடனே அவன் கொடுத்து மாதிரி அடிச்சுட்டு தான் கரைக்கிறாங்க வலிக்கலாம் நிற்கணும் இல்லை வளமே அவங்களுக்கு இப்படி நடக்கும் காட்டுங்க ஏலம்மா ஏலேலோ ஏலே தண்டு ஏலேலோ இப்போ கழுவ போயினேன் இதில் வந்து இந்த உயிரோட மீன் பண்ணுறதுக்கெல்லாம் மாக்கள் அடி நான் கொண்டு தாய் தமிழருக்கு வணக்கம். இன்றைக்கு என்ன காலண்டு பார்த்தீங்கன்னா வடமராஜ் கிழக்கில் பத்ராயன் என்ற பகுதியில் கரவலை தொழிலை வந்து நான் வீடியோவை பதிவேற்றிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா ரோன்லேயும் வீடியோ போடுறேன். சூப்பராக இருக்குது. ரோனில் முதல் நான் கரவலை வந்து ரோனில் எடுத்திருக்கேன். எப்படி அந்த அழகாக இருக்குன்னு சொல்லி நீங்களே பார்க்கலாம். மறக்காமல் அந்த சேனலுக்கு புதுசாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பத்ராயனில் இருக்கவங்க உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. அவள் இந்த காணொலியை பார்க்கட்டுக்கும் தொடர்ந்து அப்படியே காணொலியை பார்ப்போம். மறக்காமல் உங்களை ஆதரவு தெரிவிங்க. சப்ஸ்கிரைப் லைக்கையும் போடுங்க. காணொலி தொடர்ந்து பார்ப்போம். இப்போ பாருங்க கரவலை வந்து வளைச்சி கிட்ட வந்துட்டு, அதாவது இந்த கம்பானன்னு சொல்லப்படுற கயிறுகள் எல்லாம் முடியப்பட்டு இப்போ இந்த வலையெல்லாம் கிட்ட வர்றதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. நம்ம இழுத்து கொண்டு வைக்கணும். இப்போ பாருங்க கரவலை வந்து வளைச்சி கிட்ட வந்துட்டு, அதாவது இந்த கம்பானன்னு சொல்லப்படுற கயிறுகள் எல்லாம் முடியப்பட்டு இப்போ இந்த வலையெல்லாம் கிட்ட வர்றதை வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. நம்ம இழுத்து கொண்டு வைக்கணும். இப்போ பாருங்க பாட்டுகள் படித்து கொண்டு கரவலை இழுக்கினோம். அலம்மையாலி எலே வலம் ஏலம்மா ஹோ மாடிக்குள்ள ஹாய் லாடி ஹாவாலக்குள்ள ஹோ மாடிக்குள்ள. இப்போ பாருங்க பாட்டுகள் படித்து இழுக்கிறது வந்து பார்க்கவே ஆசையாக இருக்குது. ஹாய் லாடி ஹாய் லாடி ஹாய் லாடி ஹாவாலக்குள்ள ஹோ மாடிக்குள்ள ஹாவாலக்குள்ள போ மாடிக்குள்ள பொறா போடு பொறா போடு ஏலம்மாயா ஏல ஏலே வலம் ஏலே வலம் ஏலாயா ஏலே லம்பல ஏலே லம்பல ஹையாடி வல போடு போடுங்க ஹாய் லாடி ஹையா கய்யடி ஹையா கய்யடி ஹையா வல ஹாய் லாடி நீங்களே என்னென்ன வெயிலுக்கு எதிர்பார்க்க மனத்தில் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். வலை வந்து நல்லா சுருங்கிட்டு நான் சந்தோஷத்தில் இருக்கணும் என்னென்னா இந்த மடி வந்து கிட்ட கரைக்கு வந்த உடனே அவன் சந்தோஷத்தை பாருங்க.
இங்கே வாங்க, இதில் இந்த ஜெலிஃபிஷ் என்று சொல்கிற அந்த சொறி என்று சொல்கிற அதெல்லாம் வருது இதில். மீனே இல்லை பாருங்க. மீனே இல்லை. இவ்வளோ பேர் நின்று இழுத்ததுக்கு இந்த கரவலையில் மீனே இல்லை. என்னம்மா கரவலையில் மீனல் வந்ததோ? கொஞ்சம் இவ்வளோ பேர் நின்று இழுத்த நீங்கள் ஒரு 5 கிலோ மீன் கூட வரையில் இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்களா? என்ன மாதிரி என்ன செய்வோம்? அந்த இவ்வளோ பேர் நின்று இழுத்தாங்க 5 கிலோ மீன் சரியான கஷ்டப்பட்டு கஷ்டம். இப்போ மடி கலட்டி போட்டினா மலையை எப்படி கொண்டு போகிறது வந்து பார்க்கக்கூடிய இருக்குது. இந்த பாட்டை பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி தங்கன கஷ்டத்தை தான் இதுல பாட்டா படிக்கணும். இதுதான் அந்த சொறி என்று சொல்கிற ஜெல்லிஃபிஷ். நெருப்பு சொறி கடிக்கும். கடிக்குமா? வணக்கம். சொல்லுங்கள். இல்லை, இப்போ வந்து எரிபொருள் விலையில் வந்து இவ்வளோ பேர் உங்களோட தொழில் செய்திருக்கணும். இந்த சம்பளம் கொடுக்குறது இவ்வளோ மீன் பட்டுறதுக்கெல்லாம் நீங்கள் நாங்களே பார்க்க எங்களுக்கு ஒரு மயக்கம் கிடக்கு. இப்போ உங்களுக்கு மனசுக்கு எப்படி இருக்குது? எங்களுக்கு துன்பம் தானே, நீ வாழ்வாதாரம் கஷ்டம் தானே செய்யறாது. அப்போ இங்கே வந்து அது படவிடாது. எங்களுக்கு இப்போ இன்றைக்கு 3 ரூபா கூட வராது. இதில் விடிய 5 மணிக்கு வந்து நாங்கள் விலை கேட்குறோம். இனிதான் வீட்டை போவோம். இதுதான் போயிட்டு போவோம். இனி யாரையும் எந்த ஒரு உழைப்பும் வராது. ஒரு உழைப்பும் இல்லை. அடுத்த தரம் போடலையா? அடுத்த தரம் நீங்கள் வேலை இல்லை, நீ போடாமல் இல்லை. அதனால் என்ன பிரச்சனை இல்லை. என்ன பிரச்சனை இருக்குது? மீன் கிடந்தால் போடலாம். மீன் இல்லாதெல்லாம் எண்ணெய் வச்சு ஒழிச்சு போட்டு. இப்போ சாதாரணமாக எத்தனை பேர் இந்த தொழில் செய்திருப்பீங்க? இல்லையோ இதில் இப்போ 16 பேர். 16 பேருக்கு எத்தனை கிலோ மீன் பட்டுருக்கு? 3 கிலோ மீன் கிடந்து. ஒரு ஆளுக்கு ஒரு பாதி கூட கொடுக்கல. பாதி கூட கொடுக்கலாம். இவ்வளோ ஒரு கஷ்டம் என்ன ஐயா? இப்படி ஒரு நிலை வந்ததுக்கு காரணம் என்ன? வணக்கம் அண்ணா. இந்த கரவலை அழுக்க இடத்துல நான் போய் பார்த்துருக்கேன், கணக்கடத்தை வீடியோ எடுத்துருக்கேன். இந்த பாட்டு படிக்கணும் வந்து இது ஏற்கனவே படித்த பாட்டோ இல்லாட்டி நீங்கள் இதில் போகிற கஷ்டத்தை வச்சு படிக்கிறீங்க? இந்த பாட்டை பாடினா கரவலை அழுக்காது. இந்த பாட்டு வந்து அம்பா பாட்டு வந்து 810 ஆண்டுக்கு புறவுள்ளாக இது தெரியும். வேற அழி எல்லாம் போப்பு. அது இந்த கரவலை காரணமாக தான் எடுக்கும் அந்த பாட்டு. அடுத்த சந்தைக்கு கடத்துறதுக்கு இப்போ உள்ளாக தெரியாது. இந்த முன்னாள் உள்ளாக இந்த பாட்டை பாடுவாங்க. விளையாட்டு பாடுறேன் இப்போ உள்ளாக ஒரு பாடிக்க மாட்டேன். எல்லா பாட்டும் நான் இது அந்த அம்பாவோட கணக்க பாட்டு கிடாது. ஒரு கொஞ்சம் 2 லைன் படித்து காட்டுங்க. ஏலம்மா ஏலேலோ ஓ ஏலே தண்டு ஏலேலோ ஓ வேலம்மா ஏலேலோ ஓ வேலம்மா ஆண்டவன ஏலேலோ பாண்டி மன்னா அடம்பனை ஏலேலோ முண்டேரு அப்படி கணக்கு பல்லக்காரெல்லாம் வந்து எடுத்தாங்க. பாட்டுன்றது சொல்லிடாத வெள்ளடங்கால பாட்டு கிடாக்கு. அது இப்போ இதில் பாருங்க, இந்த மடியெல்லாம் வந்து இப்போ கடலுக்கு போயிட்டு கழுவினோம் அடுத்த இடம் கொண்டு போகிறதுக்காக.
இவ்வளோ தான் மீன் வந்து இவ்வளவு அதை மீன் சொல்கிறதுல இல்லை இந்த பேத்தை எல்லாம் இருக்குது. இந்த பேத்தை எல்லாம் வந்து யாருமே வேண்ட மாட்டேன். இப்போ இவ்வளோ தான் மீன். இவ்வளத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேத்தை என்று சொல்கிற மீன். இப்போ கழுவ போயினேன். மற்ற மீனெல்லாம் உயிரோட நிற்கிது. அப்போ அதால் வந்து தண்ணிக்கே மடியாக வைக்கிறாது. இதில் எறிஞ்ச பேத்தையை பாருங்க ஓடுது தண்ணியில். இங்கே பாருங்க அதில் போகிற கொண்டு போயினேன். இப்போங்க சந்தையை போதும் இந்த மீன்கள். அப்போ கரைக்கு கொண்டு வந்த மீனை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கீழே போட்டு பங்கு பிரிக்கணும். இப்போ இவ்வளோ மீன் வந்து என்ன விற்க போகிறீங்களோ அப்படியே? இல்லை இல்லை, எல்லாருக்கும் புரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சம் கரையை கொண்டு வைப்போம். இவ்வளோ இப்போ இழுத்த இவ்வளோ தொழிலாளிகளுக்கும் பிரித்து கொடுக்க போகிறீங்க? கரைகளுக்கு போக்குவோம். இது கொடுத்தா எங்களுக்கு கரையில் கொஞ்சம் மசூரி மேலே வச்சு சாப்பிடலாம். எத்தனை பேர் மொத்தமாக சொல்லுங்க. இழுத்தாங்களா? முழு பேரும் மங்க கொடுக்க தெரியும். இதில் பாருங்க பண்டிகளி சாலை குட்டி அதெல்லாம் இருக்குது. 14 பேரா? இங்கே பாருங்க பங்கு பிரிவு எடுத்து இதில் வந்து இந்த உயிரோட மீன் பண்ணுறதுக்கெல்லாம் ஆக்கள் அடி நான் கொண்டு கரை வைக்கிறது கண்டு. ஆனால் மீன்கள் இல்லைன்றதுல ஆக்கள் திரும்பி போயிடும். இங்கே பாருங்க பங்கு பிரிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5 மீன் தான் பயப்படுது. 4 5 6 7 8 தானே அஞ்சு வைக்கிறாங்க. 11 உங்களை எதிர்பார்த்து நிறைய மக்கள் இருப்பினம் இல்லை. நீங்கள் வளமையாக கொண்டு வராங்க. அவங்க எல்லாம் என்ன சொல்ல போகிறாங்க? எல்லாம் போனில் சொல்லிட்டேன். எல்லாரும் சொல்லி அந்த மீன் இல்லையா? மீன் இல்லை, ரஜ்ய வேண்டி காய்ச்சல் வேண்டி. ஐயா எவ்வளோ காலமா வியாபாரம் செய்கிறீங்க? நான் இப்போ ஒரு 10 வருஷம் மட்டும் வரும். விசாரிக்கிற இடத்துல வச்சு வியாபாரம் தான். உங்களோட இடமே இப்போ இங்கேயும் இந்த கரவலையிலையும் இப்போ மீன் பார்க்க வந்தீங்களோ? மீன் கிடந்த எடுத்துட்டு போக தான் வந்தேன். அவைகளுக்கு 5 மீன் தான் கிடைக்குது. இங்கே பாருங்க எல்லாம் 5 மீன் தான். இதில் தான் மீன். என்னம்மா சந்தோஷமே? சந்தோஷம் குடும்ப சண்டை தான் வருது. முகத்தில் அடிப்பவர்கள் 5:30 அடிபாடுதான். ஒன்றும் ஒரு ரூபாயும் இல்லை. இங்கே இதுதான் இதை கொண்டு கொடுத்து மரியாதை மேலே அடிச்சுட்டு தான் கிடைக்கிறாங்க. வழியாக நிற்கணும். இல்லை வளமே அவங்களுக்கு இப்படி நடக்கிறதா இல்லை? இன்றைக்கு இல்லை இல்லை, சில நேரம் கூடும் குறையும், சில நேரம் பிடிப்போம். அதை வந்து நாங்கள் பிள்ளையாக மீன் பாரத பொறுத்து இன்றைக்கு இப்படி நாளைக்கு கூட கிடக்குதோ அதாண்டதான் தெரியும். உங்களோட முதலாளியை பாராட்டணுமே. இந்த நேரத்திலேயும் சம்பளமும் கொடுக்குறாரு அவர். இங்கே வாங்க முதலாளி தன் தொழிலாளிகளுக்கெல்லாம் நம்ம சம்பளம் கொடுத்து கொண்டு இருக்கிறார். இது போன கிழமை. சரி, அந்த இந்த டைமில் தாரா இந்த கிட்ட நேரத்துலையா? சரி, வீட்டில் இதை கொடுத்துன்னா காப்பாற்றுங்க, அடி விழாம. வணக்கம் அண்ணே. வணக்கம் வணக்கம். நீங்கள் வந்து உண்மையில் உங்களை பாராட்டணும். இது எவ்வளோ 16 பேருக்கு நீங்கள் இந்த மீனை பிரித்து கொடுத்தது எங்களுக்கு உண்மையில் சந்தோஷமாக இருந்தது. நிலப்பாடை சொல்லுங்கள். இப்போ இந்தியா நிலப்பாடு எப்படி? இந்தியா நிலப்பாடு என்ன, 15 பேர்த்த தொழில் இதுதான். இன்றைக்கு 5:30 வந்துட்டோம்.
வந்து 2 கரவலை பாடு 2 பாடு வளர்க்கினாங்க. 2 பாடு போட்டு பாடு 5 கிலோ மீன் கொடுத்தோம். 4000 ரூபா. இந்த 2ஆம் பாடு பார்த்து நீங்கள் பார்த்த நீங்கள் நான் எல்லாம் பொறிச்சு கறக்கி கொடுத்துருக்குறோம். அப்போ அந்த 4000-த்தை நாங்கள் இப்போ நீ மூண்டாக்குறதில்ல. மூண்டாக்கினால் அந்த எழுத்தாக்களுக்கு 2 பங்கு, சம்மாட்டிக்கு 1 பங்கு. அப்போ பாருங்க 4000-த்தை மூண்டாக்கினால் அதுலேயே இவ்வளோ குறைஞ்சிரும் பாருங்க. அப்போ இன்றைக்கு எங்களில் தொழில் ஒரு 100 ரூபா 150 ரூபா ஒரு ஆளுக்கு. அதோட இப்போ இந்த தொழிலுக்கு எவ்வளோ முதல் போட்டிருப்பீங்க? இது வந்து தொழிலுக்கு போட்டு இன்ஜினுக்கு ஒரு 6 லட்சம் அதை விட தொழில் கரவலைக்கு ஒரு 8 லட்சம் வரும். 8 லட்சம் 10 லட்சம் வரும் கம்மான்களெல்லாம் சேர்த்து. அப்போ இந்த முதல்ல பாருங்கள் விட்டு இன்றைக்கு நாங்கள் உழைச்சது 4000 ரூபா காசு. இந்த கரவலை நம்பித்தான் இவ்வளோ பேரும் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இப்போத பொருளாதார நெருக்கடிகளையும் இன்றைக்கும் உங்களுக்கு 4000 என்று சொல்லலாது. இன்றைக்கு 4000 100 ரூபா தான். 100 ரூபா தொழிலாளிக்கு. இப்போ இந்த இவ்வளோ 10 லட்சம் 12 லட்சம் தொழிலுக்கு இன்றைக்கு வந்த உழைப்பு வந்து அந்த 4000-த்தில் மூண்டாக்குறது தான். மூண்டாக்கினால் ஒரு 1200 ரூபா 1300 ரூபா அந்த தொழில். அதுலேயும் பாருங்கள் 4000-த்தில் இப்போ 2 பாடு வளைச்சி நாங்கள் இன்னைக்கு ஒரு 600-700 ரூபா போயிட்டு அதை எல்லாம் கழிச்சு தான் நாங்கள் அதை பிரிக்கிறோம். இதுக்கு இப்போ இந்த இக்கட்டான நிலைமையில் இன்றைக்கு நாங்கள் உழைச்சது அதுதான். இன்றைக்கு இந்த யுத்தத்தால் அவ்வளோ பிரச்சனையை நடந்து கொண்டிருக்கேன். யுத்தத்தால் வந்து ஏற்றுமதி இல்லை, அடுத்தது என்ன பிரச்சனை. இப்போ யுத்தம் நடக்கிறதால யாருக்குமே விருப்பமும் இல்லை, எல்லாமே பிரச்சனை. அது சம்மந்தமாக எதுவும் சொல்ல விரும்புகிறேன். அது சம்மந்தமாக அந்த யுத்தம் அங்கே நடக்கிறதால இங்கே எங்களுக்கு பெரிய பிரச்சனை. இப்போ அரசாங்கம் எங்களுக்கு சமாசம் ஒன்று இருக்குது, கடத்தொழில் சமாசம் ஒன்று எங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த சமாசத்தில் இப்போ ஒரு போட்டு பதிவுக்கு 25 லிட்டர் 30 லிட்டர் எண்ணெய் தருவினோம். அப்போ மானிய முறையிலேயே மானியம் இல்லை, காசுக்கு தான். காசுக்கு இப்போ தட்டுப்பாடு இல்லாமல் அவை தருவினோம் நாங்கள் வேண்டலாம். அதை வேண்டி கொண்டு வந்து நாங்கள் இப்போ வீட்டை ஒரு சராசரி நாங்கள் முந்தின காலத்தில் 100 லிட்டர் 150 லிட்டர் நாங்கள் அடித்து கொண்டு வச்சு தான் அதை வீட்டைந்து இப்படி இப்போ 5:30க்கு நாங்கள் வரைக்க அந்த எண்ணெயை கொண்டு வந்து தொலைச்சிருந்தாங்க. இப்போது இந்த காலகட்டத்தில் அந்த நிலைமை எங்களுக்கு இப்போ இல்லை. ஏன்னு சொன்னால் வீட்டில் ஒரு 10 லிட்டர் எண்ணெய் கிடந்தாலும் தடை பிடிக்கணும். அதால் பெரிய கஷ்டப்படுறாங்க. அப்போ தொழிலாளிகளையும் வந்து பிடிக்கணும், பிடிக்கணும். இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் முதல் நாள் வேண்டி வச்சுட்டு அடுத்த நாள் கடலுக்கு கொண்டு போகலாம். அப்படி கேட்க வந்து கடற்கரையிலாம் வைக்கல, அது என்ன மாறிச்சாறு எரிஞ்சு தூக்கி கொண்டு போனால் போட்டுக்கே வைக்கலாது. அப்போ நாங்கள் அண்டாண்டு வீட்டையும் தான் எண்ணெய் கொண்டு போகணும். இப்போ இந்த அரசாங்கத்தால் அளவில் ஒரு எண்ணெயும் வச்சிருக்கலாம். இப்போ நீங்கள் இது சம்மந்தமாக போலீஸார்கிட்ட முறைப்பாடு சமாளத்தோட கதைக்க முடியாதோ? கதைக்க இப்போ இங்கே பிடிச்சும் இருக்கணும். அப்போ நாங்கள் சரியாக அந்த எண்ணெய் பிரச்சனையால் சரியான இடைஞ்சலை எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் சராசரி வீட்டு எங்களுக்கு நான் சராசரி எண்ணெய்ட்ட நான் இப்போ தொழில் இப்போ ஒரு வயதுக்கு கண்டால் அந்த ஒரு வயதுக்குரிய எண்ணெய் நான் 200-250 லிட்டர் முதலே அடித்து வச்சிருவேன். ரெண்டா நாங்கள் இப்போ 5:30க்கு சமாதத்துக்கு தாளடிக்கு தான் போவோம். உங்களுக்கு வந்து எங்கே இருக்குது இப்போ இது பெட்ரோல் செட் அடிக்க? எங்களுக்கு பெட்ரோல் செட்டு கடத்தொழில் சமாசத்தில் தான் மண்ணெண்ணெய் செட்டு இருக்குது, அவங்கள்ட்டே இருக்குது, அவையிட்டே அடிக்கலாம். அப்போ அந்த எண்ணெயை நாங்கள் அடித்து கொண்டு வருஷத்துக்கு நாங்கள் அடித்து கொண்டு வச்சு அதுக்கு ஆயில் கலந்து நம்ம வீட்டே இருந்தால் எண்ணெய் கொண்டு நான் 5:30க்கு வரைக்கும் எண்ணெய் கொண்டு வந்து அடித்து ஓடுறது. இப்போ வீட்டை அடித்து வைக்கலாத நிலைமையில் இருக்கிறோம். அந்த எண்ணெயை நாங்கள் நாளாந்தான் போய் அடித்து தான் ஓட வேண்டிய கஷ்டத்தில் இப்போ இருக்கிறோம். அதே பெரிய சிரமம். இப்போ நான் தொழிலாளிகள் வரைக்க சம்மாட்டி நின்றா தான் அந்த தொழில் செய்யலாம், சம்மாட்டி இல்லாட்டா அந்த தொழில் செய்ய இயலாது. அப்போ நான் இப்படி எண்ணெயால் இது கண்டு தெரிஞ்சால் இந்த தொழில் புட்டிலான்னு இருக்கும். விழா முதல்ல வச்சு நான் புட்டிலான்னு வச்சுருக்க வேணும். அதை விட அது உங்களை நம்பி தொழிலாளிகள் அவங்களையும் யோசிக்கத்தானே வேணும். அப்போ அந்த அங்கால சண்டை நடந்தாலும் எங்கள் நாட்டில் இந்த எண்ணெய் பிரச்சனையால் ஒரு பிரச்சனை நடந்து கொண்டு இருக்குது. வளவில் நாங்கள் எண்ணெய் அடித்து வச்சிருக்க இல்லாத சூழ்நிலை.